ஹாய் ரஜூசிஸ், நாங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட். சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே டேய் நகருங்கடா, இப்படி அண்ணா என்னண்ணா இது? அண்ணாதான் இது, படித்து பாரு தெரியும். உங்களில் யார் அடுத்த பேபி போயா? அதே தாண்டா சொடபுட்டி, கரெக்டாக படிச்சிட்டேன். ஜிமின் தான் கையில் இருக்கிற நோட்டீஸை எல்லாக்கிட்டையும் கொடுத்துட்ருக்கான். அதுவும் பசங்களா பார்த்து தேடி தேடி கொடுத்துட்ருக்கான். சபை ஜாக்சன் தான் வந்துட்டு மச்சான் எல்லா பசங்களுக்கும் கொடுத்தாச்சுடா. உன் சைடு பசங்களை கவர் பண்ணிட்டியா? மொத்தமாக கவர் பண்ணிட்டேன்டா. வேறு இன்னும் 2 ஃபார்ம் தான் இருக்குது. வாடா அப்படி போய்ட்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஜிமின் தான் இப்போது ஜாக்சனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ காலேஜ் கிரவுண்டில் தான் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. நம்ம டயாங் தான் அந்த ஸ்டோன் பெஞ்சில் தலை வச்சு சாஞ்சி படுத்துட்ருக்கான். ஸோ இப்போ ஜிமினும் ஜாக்சனும் தான் வராங்க. டயாங், சொல்லுங்கடா நல்லவனுங்களா? என்ன விஷயம்? சொன்ன வேலை முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ வந்துட்டு அங்கே ஆஜராக வேண்டிய மட்டும்தான் பேலன்ஸு. வரியா போகலாம்? டேய் இவ்வளோ சீக்கிரம் போனால் அவங்களுக்கு அப்புறம் யாருமே தெரியும். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக. மயிறு ஆல்ரெடி 1/2 ஆகிடுச்சு. சிவா அப்புறம் டேங்குது அப்படின்ச்சிட்டு அப்படியே மச்சான் முன்னாடி வந்து சொல்லுவேன்னு பார்த்தா என்னடா லேட்டு? பின்ன மொத்த காலேஜில் இருக்கிற பசங்களுக்கும் கொடுக்க வேணாமா? நீ காலங்கத்தால் வந்து சொல்கிற 1 மணி நேரத்தில் எப்படி எல்லோரும் கேன்டீனில் அசம்பிள் பண்ணுறது? கொஞ்சமாவது டைம் வேணும்ல. அதான் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க தானே? இல்லை மச்சான், இன்னும் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் இருக்குது. யாருடா? இன்னும் யாருக்கு தரணும்? எல்லாருக்கும் கொடுக்க சொன்னேனே ஒருத்தர் விடாமல். அதான் மச்சான், நம்ம பக்கத்து கிளாஸில் ஒரு மணி மஞ்சி இருக்குல்ல, அதுக்கு தான்டா. அதுக்கெல்லாம் போய் கொடுக்கணும். ஆனால் யார் போய் கொடுப்பாங்க? ஏன் போய் கொடு. என்ன மற்றவனுங்களாம் வாங்குறானுங்க, அவன் வாங்க மாட்டானா? மச்சான் மற்ற பசங்க மாதிரி அவன் இல்லைடா. சும்மா சும்மா முறைகிறான், எதுத்தாலும் கை நீட்டுறான். ஐயோப்பா, ஒரு தடவை நானே வாங்கியிருக்கேன்டா மச்சான். வேணான்டா அவன். சப்பட்டையாக தான் அப்படியே ஜிமின் கிட்டே வந்துட்டு, இங்கே பேர் ஜிமினா மொத்த பசங்களும் வராங்க, அவனும் வரணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனை கூட்டிகிட்டு வந்து கேன்டீனில் நிப்பாட்டுற. இங்கே பேரட்டாங்க, இதெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாதுடா. வேணும்னா அவன் தான் வரணும். நம்ம தேடி போகிற மாதிரி ஆயிரும் மச்சா. அப்புறம் சப்பட் அங்கே தான் அப்படி ஜிம் ட்ரெஸ் அப்படி சரி பண்ணிவிட்டு, சரி போயிட்டு ஃபார்மை குத்துட்டு அவனை கூட்டிகிட்டு வா கேன்டீனுக்கு. நானும் ஜாக்சனும் கிளம்புறோம். டேய் என்னடா வந்துட்டு தனியாக விட்டு போகிறீங்க? நீ தான் மச்சான் அவங்களோட ரொம்ப க்ளோஸு. ஸோ போய்டு போ. சாப்பிட்டாங்க அப்படியே அங்கேருந்து நடந்து போக. ஸோ இந்த பக்கம் ஜாக்சன் தான் மாட்டினியா? அட போடா லூசு பையல அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படியே அடிச்சு தோத்திட்டு ஸோ இப்போ அப்படியே காலேஜுக்குள்ளே தான் போயிட்டுருக்கான். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் ரூமை ஜிமின் அப்படியே எட்டி பார்க்க. ஸோ ஒரு பையன்தான் கையில் புக் வச்சுட்டு படிச்சுட்ருக்கான். ஸோ அப்போ ஜிமின் தான் டக்குன்னு கையில் இருக்கிற நோட்டீஸை அப்படியே அந்த பையன் முன்னாடி நீட்ட. ஸோ அப்படியே அந்த பையன் அந்த நோட்டீஸை பார்க்குறான். உங்களில் யார் அடுத்த பேபி பாய் அப்படின்ட்டு கீழே அவங்களோட ஃபோட்டோ போட்டிருக்க. ஸோ நம்ம ஜிமினை பார்த்த மாதிரி அந்த பையன் அப்படி நிமிர்ந்து பார்க்க. அப்போ நம்ம ஜிமின் தான் ஐயோ இங்கே வேறு நான் இதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். காலேஜ் இருக்கிற எல்லா பசங்ககிட்டையும் கொடுத்தேன், அவங்ககிட்டையும் கொடுத்துட்டேன். அப்புறம் நாளை பின்ன கிடுக்கல என்னை கூப்பிடல, தெரிஞ்சிருந்தான் வந்துடுவேன்னு ஒரு வார்த்தை அவரும் சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் எல்லோரையும் தேடி தேடி நானே கொடுக்குறேன். இந்தா இப்படி அப்படின்ட்டு அதை அங்கேயே வச்சுட்டு ஜிமின் அப்படியே அங்கேருந்து போக. ஸோ அப்போ டக்குன்னு ஜிமின் நிற்கிறான். ஸோ அப்போ அந்த பையன் அப்படியே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு ஜிமின் முன்னாடி தான் வரான். ஸோ அந்த பேப்பர் அப்படி ஜிமின் மூஞ்சிக்கிட்ட நீட்டிட்டு அது அப்படியே 2 4 அப்படி கிழிச்சு தூர எறிகிறான். ஜவுகா இல்லை ஓவரு அடிங்கொய்யால. நீ என்ன அந்த டேங்க்கு மச்சானா இல்லை மாமாவா?
இப்படி கேவலமான விஷயத்துக்கு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிகிட்டு இருக்கீங்க. இன்னும் 1 ஹவரில் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வந்துட்டுருப்பாங்க. மயிருங்களா, உங்களை நம்பி நானும் சீக்கிரம் வந்தேன் பாரு. ஸ்பெஷல் கிளாஸு அப்படின்ட்டு ஜிமின் தவடாலேயே ஜங்குக் 4 அடி போடுறான். இன்னும் 10 நிமிஷத்தில் அவன் கிளாஸ்க்கு அவன் போகணும். இல்லை நானே வந்து அந்த டைமோட மூஞ்சி அடித்து உடச்சிருவேன். அப்போ ஜிமின் தான், டேய் அவன் பண்ணுறது எனக்கு என்ன அடிக்கிற, கூட இருந்துக்கிட்டு சொம்பு தூக்குறல்ல, அப்போ இதையும் வாங்கு. ஜங்குகா, உனக்கு வேணும்னா நீ வராதடா, ஏன்டா எங்களை பண்ணாதன்னு சொல்கிற? எங்கொண்டு கொடுக்க சொன்னான், அவ்வளோதான் கொடுத்துறேன். அப்போ ஜங்குக் தான் அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். ஸோ இந்த பக்கம் கேன்டீனில் நம்ம டேயாங் தான் அங்கே இருக்கிற டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ ஒரு பையன்தான் முன்னாடி வரான். டேயாங், எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிட்ருக்க? ஏதோ ஃப்ளர்ட் பண்ண போகிற, உன்னோட அடுத்த பேபி பாயை நீ தேட போகிறேன்னு போட்டிருந்தா எதுவுமே பேச மாட்டேங்கிறியே, இப்படியே அமைதியாக இருந்தானே பார்த்தோம். அப்போ டேங் தான் அவனோட கூலர்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு, நீ இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில்? ஆமாம். என்ன உனக்கு தெரியுமா? அடடா செல்லம், ஒன்றும் தெரியாமல் இருக்குமா? உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் நீ இந்த ஹாட் பேபி ஆச்சு. சார், அந்த பையன்தான் லைட்டாக சிரிக்கிறான். என்னை பற்றி அப்போ உனக்கு தெரியும்? தெரியும். உன்னை பற்றி மட்டும் இல்லை, எங்கே இருக்க எல்லாரை பற்றியும் தெரியும். பட் நீ கொஞ்சம் ஸ்பெஷல். அப்போ எனக்கு உன்னோட பேபி பாயாக சான்ஸ் இருக்குன்ற, அப்படி தானே? ஸோ அப்போ பின்னாடி இருந்து இன்னொரு பையன், டே நீ நீ என்கிட்ட தானே நல்லா பேசுவ, இப்போ அவர்கிட்ட ஐயோ உனக்கு தெரியாத செல்லும், நான் உங்ககிட்ட மட்டும் இல்லை காலேஜ் பசங்க எல்லார்கிட்டையுமே ஃப்ளர்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்களாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பையனோட மூக்கு அப்படியே டேயாங் பிஞ்ச் பண்ணுறான். ஒரு பையன்தான் அப்படியே அவன்கிட்ட வந்துட்டு அவங்களோட 2 காலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவன் காலுக்கு நடுவில் வந்து நிற்கிறான். ஹே போ, என்னது இது? நீ எனக்கு ரொம்ப நெருக்கம்தான், அதுக்கு நான் இவ்வளோவா? ஏன்ட்டே நான் உன்கிட்ட வரக்கூடாதா? உன்னை இப்படி கிட்ட இருந்து பார்க்கக்கூடாதா? ஓ மை பேபி, கண்டிப்பாக பார்க்கலாம். நான் தான் உன்னோட டேவாச்சே. அப்போ எனக்கு இல்லையா? உனக்கும் தாண்டா, ஒரு 2 நிமிஷம் இருடா, பிக்கப் பண்ண ஒரு நம்பர் இருடா அப்படின்ட்டு டேங் மறுபடியும் போ பக்கம் திரும்புகிறான். ஸோ இப்போ டேங் தான் போட ஹிப்பில் கை வைக்கிறான். என்னாச்சு பேபி? சில்லுன்னு இருக்கட்டே. ஆஹா, பட் நான் ஹாட் ஆச்சே அப்படின்ட்டு டேங் அப்படியே போக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. டே மச்சான், டே பார்த்துடா. இப்போ டேயாங் தான் அப்படியே அவனோட லெஃப்ட் சைடில் அவனோட ஐஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்க்குறான். அவன் தலைக்கிட்ட ஒரு கண்ணாடி கிளாஸ் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு செவுத்தில் பட்டு உடஞ்சி கீழே விழுந்திருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ல டேயாங்கோட ஹெட்டு தப்பிச்சிச்சு. டேயாங் ஒரு நிமிஷம் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே முன்னாடி நேராக பார்க்குறான். ஸோ டேயாங் அப்படியே போக நகட்டி விட, ஸோ அங்கே இருக்கிற கேங் பசங்க எல்லாம் அப்படியே நகண்டு நிற்கிறாங்க 2 பக்கமாக. ஸோ மிடில் ஆஃபில் நம்ம ஜங்குக் தான் நிற்கிறான். அவனுக்கு பின்னாடி அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஜிமின் நின்றுட்டுருக்கான். டே எச்சக்கல்ல பாடு, உனக்கு அரிக்குதுன்னா வீட்டில் யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. இப்படி காலேஜ் பசங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற பாடு? பொம்பளை பொறுக்கி இல்லை, நீ பொம்பளை பொறுக்கி இல்லை, நீ ஆம்பளை பொறுக்கி காஜ் மயிறு. இன்னொரு வாட்டி நோட்டீஸு போஸ்டர்னு ஏதாவது காலேஜுக்குள்ளே பார்த்தேன் மவனே அறுத்து விட்டுருவேன் எல்லாத்தையும். டி ஜங்குக் அமைதியாடுறா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் இருக்கானுங்கடா. டேய் கைவிடுறா, ஜிமின் விடுறா. இனி இந்த டேங் மூஞ்சி நான் உடைக்கல, என் பேர் ஜங்குகா இல்லைடா, விடுறா டேய். ஸோ அப்போ டேங் தான், அத்தாடி என்ன இந்த பீஸ் இவ்வளோ காண்டா இருக்குது, இவனை நான் இன்னும் எதுவும் பண்ணவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளே துள்ளுறான். போவோம் ஒரு போக்கில் போவோம். ஸோ இப்போ டேயாங் தான், இங்கே வேறடா, நீ எதுக்கு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க?
உனக்கு வர விருப்பம் இல்லையா விட்டுடு. ஃப்ளர்ட் பண்ணுறக்கு என்ன ஏன் பண்ணாதன்ற. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் துள்ளிக்கிட்டு இருக்கான். ஜிம்மின் அவனை அங்கிறது நகர விடாதபடி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ டேங் அப்படியே கிட்ட வரான். நம்ம ஜங்குக் கிட்ட வந்து நிற்கிறான். ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக அமைதியாகிறான். இப்போ டேங் தான், என்ன பேபி உனக்கு எம்எல் இவ்வளோ கோவம்? இல்லை இத்தனை பசங்க கிட்ட பேசுகிற நீனு ஜெலசியா? நீ மட்டும் பேசணும்னு நினச்சியோ அப்படின்னு இது பண்ண. ஸோ இப்போ ஜங்குக் தான் அவன் காலை வச்சு டேங்கோட கால்லையே எட்டி விட அப்படின்னு எல்லாரும் சவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை விட்டுடுறான். மச்சான் மச்சான் என்னடாச்சு? ஐயோ அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சிட்டான்டா அப்படின்ட்டு டேங் அப்படியே அவன் 2 காலுக்கு நடுலையும் கையை வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துலையே சாய நம்ம ஜிமின் அப்படியே நம்ம டேங்க பிடிச்சிக்கிறான். ஸோ இப்போ ஜாக்சன் வந்துட்டு டே மச்சான் மச்சான் அப்படின்ட்டு அப்படியே டேங்க 2 பேரும் பிடிச்ச டேங் என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம ஜிமின் கேட்டுட்டு இருக்கான். ஐயோ அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சிட்டான். பார்த்துக்கிட்டு தானடா நிற்கிறேன், ஒழுங்கா பிடிக்க மாட்டியாடா? டேய் ஒழுங்கா தானே பிடிச்சிட்டு இருந்தேன், உன்னை யாரா கிட்ட வர சொன்னான்? அவன் தான் அடிக்க முடியலன்னா மிதிப்பான்னு தெரியும்ல, மிதிச்சா கூட பரவாயில்லடா. ஓ என்னது உடச்சிட்டான்டா அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் அப்படியே கடை ரொம்ப இறுக்கி மூடிட்டு அப்படியே அங்கேயே கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் இன்னும் 10 நிமிஷத்தில் எல்லாம் கேன்டீனை காலி பண்ணிட்டு கிளாஸுக்கு போகிறீங்க, இல்லை இந்த நோட்டீஸை கொடுத்து பிரின்சிபல் ரூமில் உங்கள் எல்லார் மேலேயுமே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். ஸோ ஜங்குக் எப்படிப்பட்ட ஆளுன்னு அங்கே பாதி பேருக்கு தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே கிளாஸ் பக்கம் போயிடுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே டேங்கிட்ட வந்துட்டு அவன் உட்காந்துருக்க சேர் பக்கத்தில் அவனோட காலை தூக்கி மேலே வச்சு அப்படியே நம்ம டேங்க பார்த்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி நிற்கிறான். டேங்க அப்படியே திரும்பி ஜங்குக்கோட காலை பார்த்துட்டு அப்புறம் ஜங்குக் முகத்தை தான் பார்க்குறான். தண்ணி குடி இல்லைன்னா கீழே இருக்கிற 2 மேலே வந்துட போகுது. ஸோ இப்போ டேங் அப்படியே ஜங்குக்கு முறைக்க ஜங்குக் தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ வேலையை பண்ணுவ? பண்ண மாட்டேன், பண்ணா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டேங். ஏய் மாமா பசங்களா, இனிமே அவனுக்கு யாரையாவது செட் பண்ணி விடுறேன், பேபி பாயை மாத்துறேன்னு தூக்கிட்டு எங்கேயாவது சுற்றுறத பார்த்தேன், அப்போவே உங்கள் 2 பேருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் பண்ணிடுவேன். அப்போ ஜிமின் தான் ஜாக்சன் காதில், இவன் பண்ணாலும் பண்ணுவான்டா, அங்கேயே அடக்கி உட்கார வச்சிட்டான், நம்ம இவனுக்கு ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஜாக்சன் காதில் விட, ஆமாண்டா ஜிமினா வர இவனை பார்த்துலாம் நம்ம பயப்பட வேண்டியதாகிடுச்சுடா. ஆமாம் ஒழுங்கா இந்த டைம் இவனை மட்டும் விட்டுருக்கலாம், இன்னைக்கு நல்லபடியாக போயிருக்கும். இவனை கூப்பிட்டு இவங்க வந்து பிரச்சனை பண்ணி அப்படின்ட்டு இதை பக்கம் ஜிமினும் ஜாக்சனும் புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ஜங்குக் தான் டேங்கோட ஷோல்டர் அப்படியே தட்டிட்டு உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. இருந்து நம்ம ஜங்குக் போகிறான். நம்ம டேங்கோட ஃபேஸில் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு. போகிற ஜங்குக்கையே பார்க்குறான். அவனோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கோட பட்டுக்கு தான் வந்து நிற்குது. ஜங்குக் நடக்கும்போது ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தழும்பிக்கிட்டு இருக்கு. டேங் அதை வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் டக்குன்னு நிற்க அப்படி திரும்பி நம்ம அவங்க பார்த்துட்டு ஸ்மக் பண்ணுறான். நம்ம அவங்க அப்படியே நிமிர்ந்து நம்ம ஜங்குக்கோட முகத்தை பார்த்துட்டு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். ஸோ இப்போ இங்கே கட் பண்ணி இப்போ ஈவினிங் தான் ஜங்குக் அவன் கையில் அந்த போஸ்டரை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதை யாரு கீழே போட்டது? என்ன ஒரே மண்ணாக இருக்கு அப்படின்ட்டு காலேஜ் தரையில் இருந்த ஒரு நோட்டீஸை ஜங்குக் கையில் எடுத்து வச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அதில் இருக்கட்டே அவங்க பார்த்துட்டு என்னது உனக்கு அடுத்த பேபி பாயாடா? உன் மனசில் என்ன ஃப்ளர்ட்டிங் கிங்குன்னு நினைப்போ? உனக்கு அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை, உனக்கு ஃப்ளர்ட்லாம் ஒன்றுமே பண்ண தெரியாது. ஆனால் நானும் ஃப்ளர்ட் பண்ணுவேன், நானும் இப்போ எல்லாக்கிட்டையும் பேசுவேன் அப்படின்னு சீன் மட்டும் போடுற. ஆனால் உனக்கு ஒன்றுமே வராது, எனக்கு தான் அது தெரியுமே. இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், ஸ்டாப் ஆகுறான். நம்மகிட்ட அவங்களோட ஃபோட்டோவே வச்ச கண்ணு வாங்காமல் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான்.
இந்த ஃபோட்டோ நான் ஒன்று எடுத்ததுடா. உனக்கே தெரியாம நான் ஒன்று எடுத்தது. ஆனால் நீ இந்த பிக்கை தூக்கி அதுவும் இந்த நோட்டீஸ் கவரில் போட்டு வச்சிருக்க. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறட்டையும் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஸோ இந்த பக்கம் நம்ம டயாங், ஜிமின், ஜாக்சன் தான். ஸோ 3 பேரும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டயாங் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறான் தான், பட் ரொம்ப கிடையாது. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். ஸோ நம்ம டயாங் தான், ஜிமின் போதும்டா. டயாங் என்ன நீ வெறும் 2 கிளாஸ் தான்டா ஆச்சு, அதுக்குள்ளே போதும்ன்ட்டேன். சரி ஓகே. ஜாக்ஸா நீயும் நானும் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு இல்லையா அப்போ ஃபுல்லாக கொடுக்குறாங்க. போட மயிறு பாதி எனக்கு பாதி உனக்கு, டேங் பங்கு மொத்தமாக எனக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் இவனுங்க 2 பேரும் சரக்கு கடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஒரு மாதிரி இருக்க மச்சான், நடந்து போயிடுவல்ல. அவன் அடித்தான் தான், மொத்தமாக ஒன்று அடிச்சில்ல, ஆனால் நான் போய்ப்பேன். அப்படியே மச்சான், அப்போ ஏதாச்சும் பிகரு மயிறு ஊற்றிட்டு குடிச்சிட்டு தூங்குடா அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம தான் ஜாக்சனையும் ஜிமினையும் திட்டிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். சரி இப்போ நம்ம தேங்கடைய பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கு. ஆனால் அவன் எதையுமே யோசிக்கல. அந்த சின்ன ஸ்மைலையும் அந்த பைக் ரைடை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ டேங் தான் அப்படியே வீட்டோட டோரை கீ போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். ஸோ வீடு ரொம்ப இருட்டாக இருக்கு. ஸோ டேங் தான் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அவன் கண்ணு அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி அலப்பாய. டக்குன்னு லைட்டு போட்டதும் நம்ம டேங் தான் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். வாடா நல்லவனே, காஜி அப்படின்ட்டு தொடப்பக்கட்டையை கையில் எடுத்துட்டு நம்ம ஜங்குக் தான் நின்றுட்டு இருக்கான். ஜங்குகா வேணாண்டா. என்னது உங்கள் இல்லையா அடுத்த என்னது சொல்லு அடுத்த அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தொடப்பத்தை கையில் அடிச்சுக்கிட்டே கிட்ட தான் வரான். பேபி பாயா இங்கே வா, உனக்கு பேபியே பிறக்காதபடி பண்ணுறேன், இங்கே வாடா. நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து டயாங் வீட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். ஜங்குக் என்னடா பண்ணுற, நான் உன்னோட டேடி. ஆமாம், ரொம்ப காஜி பிடிச்ச டேடி. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒட்டச்சி விட்டுட்டேன்னா இனிமேல் காஜி ஏறாதுல்ல. காஜில் ஃப்ளட் அடியாதுடா. நில்லுடா, நின்று அடி வாங்க, என்னால் துரத்த முடியல அப்புறம் என்ன விடுறா. டேட்டாங் போடு, நின்று தோலை மயமனை கையில் சிக்குனா சதைச்சிருவேன்டா. நீ சதைச்சிருவேன்னு எனக்கு தெரியாதா, அதனால தானே ஓடுறேன் அப்படின்ட்டு டேங் தான் அங்கே இருக்க சோஃபாவையும் டைனிங் டேபிளையும் சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் இப்போ டைனிங் டேபிளுக்கு ஒரு கார்னரில் இருக்கான், நம்ம ஜங்குக்கும் இன்னொரு கார்னரில் இருக்கான். டேங் மரியாதை இந்த பக்கம் வந்துடுற, ஒழுங்கா அடி வாங்கிற, இல்லை உனக்கு கொண்டுடுவேன். ஜங்குக்கா நான் பாவம்ல, உன் டேங் ரொம்ப பாவம்ல, உன் டேடியை மன்னிச்சிருடா, இனிமே சத்தியமாக இப்படி பண்ண மாட்டேன். எப்படி உனக்கு பேபி பாய் வேணும், அடுத்த பேபி பாய், அவனை என்னையா வச்சுட்டு வாழ துப்பில்லை உனக்கு, இன்னொருத்தன் கேட்குதாடா அப்படின்ட்டு ஜங்குக்கு மறுபடியும் துரத்த. அந்த முனையில் மறுபடியும் டயாங்கும் இந்த முனையில் ஜங்குக்கும் நிற்கிறாங்க. யாராவது அந்த என்ன காலுக்கு நடுவில் வந்து நிற்கிறோம், அதுக்கு தான் கால்லே ஒன்று போட்டேன் அப்படின்ட்டு அந்த தொடப்பக்கட்டையை தூக்கி நம்ம ஜங்குக் டேங் மூஞ்சிலே விட்டு எறிகிறான். ஸோ நம்ம டேங் அதை புரிச்சிட்டு அவன் அப்படியே தாங்க அந்த தூக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். டேங் அப்படியே கிச்சனுக்குள்ளே ஓட. ஸோ இப்போ ஜங்குக் துரத்திட்டு பின்னாடியே வரான். ஸோ நடுவில் ஒரு சென்டராக ஒரு டேபிள் போட்ட மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம டேங் தான் ஸ்டவ் கிட்டே இருக்கான். வேண்டாண்டா வராதடா அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு கார்னரில் நின்றுட்டுருக்க. ஜங்குக் அப்படியே இன்னொரு சைட்லேருந்து இந்த சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஒரு கட்டை இருக்கும்லடா, அந்த கட்டையை எடுத்து ஜங்குக்கு அவன் கையில் அடிச்சுட்டு, மவனே மரியாதையே இங்கே வந்துரு, இல்லை இதை விட்டு சொருகி எடுத்துருவேன், புறம்போக்கு பாடு. அவ்வளோ அறியுதா, டே துரத்தாதரா, வேணாண்டா, எனக்கு ஓட முடியலடா, நின்று அடி வாங்கிட்டியோம். என்ன ஜங்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம டேங் அப்படியே ஜங்கு கிட்ட வரான். ஜங்குக் தான் கையை விடுறான். ஒருக்கி மாடு சனினே விட்டு தொலை அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக் வாய்க்கு வரதெல்லாம் சொல்லி நம்ம டேங்க திட்டிக்கிட்டு இருக்கான். டேங் தான் அப்படியே அந்த கட்டையை பிடிச்சிட்டு அதை அப்படியே கையிலேருந்து உருவி அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம ஜங்கு கூட இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறோம். என்னடா பண்ணுற, விடுறான் டேங்
பைத்தியக்காரன் விட்டு தோல, எனக்கு இந்த கட்டிப்பிடிப்பெல்லாம் வேணாம், விட்றான்றல. ஏய் சொங்கோ சொல்லல. ஏய் சி விடு, டே பொறுக்கி, டேய் டேய் விட்டு தொல்லடா, டேய் 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 வேணாண்டா. ஏய் சொங்கோக்கா, பேபி பாய், என்ன நீ உன் டேடி மேலே இவ்வளோ கோவமாக இருக்கா? நீ பார்த்த வேலைக்கு கோவமாக இல்லாமல் அப்படியே ஒன்று இழுத்து வச்சு செவிலே 4 அறையெல்லாம் போல இருந்துச்சு. மிதிச்சதோடு விட்டு நின்று சந்தோஷப்படு. ஆமாம், எங்கடா மிதிக்கிறா? நல்ல வேலை படலை. படாத இடத்துல பட்டுந்தான், படாததுக்கு அவ்வளோ சீன் காட்டினேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படி மாதிரி காலை தூக்க. ஸோ இப்போ டேங் தான் டக்குன்னு அவனோட 2 லெக்ஸையும் ஒரு மாதிரி தூக்கி பிடிச்சி அவன் இடுப்பில் உட்கார வச்சுக்கிறான். டேய் ஜங் விடுறான் அப்படின்ட்டு இது பக்கம் ஜங்குக்கு அப்படியே அவன் கையை எடுத்துகிட்டு அவன் லெக்ஸையும் அப்படியே எடுக்க போகிறேன். நம்ம டேங் தான் நம்ம ஜங்குக்கோட 2 லெக்ஸையும் அவனோட டைஸை நல்லா பிடிச்ச மாதிரி கிரிப்பாக பிடிச்சிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேங்கோட முடியை பிடிச்சிட்டு அந்த அந்த போ இப்படி தான் அந்த நடுவில் நின்னான். இவ்வளோ கிட்டக்க வந்து நின்னான். இது ஏன் இடம்டா, இது ஏன் இடம். அவன் எப்படா வரலாம்? டேய் வலிக்குதுடா, ரூம் போகிற வரைக்கும் சும்மா இறேன்டா, ரூமை கூப்பிட்டு போறியா? ஏய் இறக்கி விட்றா. ஏய் ஜங்கு ஜங்கு முடிய விடுறா, வலிக்குதுடா. இவ்வளோலாம் பொசசிவ் ஆகாத ஜங்குகா, என்னடா நீ பொசசிவா? மயிர என்ன பண்ண தெரியுமா? நான் இருக்கேன்டா உனக்கு, நான் உனக்கு இருக்கேன். என்னோட இடத்துல இன்னொருத்த வந்து நின்னா எனக்கு பத்திக்கிட்டு தெரியாதா? நீ எந்துடா. தெரியும்டா, ஏன்டா அது இப்படி முடி போட்டு இந்த ஆட்டுற? தெரிஞ்சிருந்தா நீ எப்படிடா நாங்கள் விட்டுருப்ப? இப்படி தான் வந்து நின்னாமன், இவ்வளோ க்ளோஸாக வந்து நின்னால அவன் அங்கேயே அவனை நான் கொண்டு இருக்கணும். அவனை நீ பண்ணுறதுக்குலாம் அவனுங்களை என்ன சொல்ல முடியனால அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக் தான் கழுவி ஊற்றிக்கிட்டு வரான். சரி அப்படியே பெட்ரூம்க்கு தான் நம்ம அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படியே கொண்டு அவனை பெட்டில் போடுறான். எப்பா டேய் நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, முடியலனால அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அமைதியாக பெட்டில் உட்காந்துட்ருக்கான். பட் செம்ம கான்ல இருக்கிறான். டேங் தான் எதுவுமே பேசல, அமைதியாக வந்து பெட்டில் படுத்துட்டு ஜங்குக்கு பார்த்த மாதிரி அவன் கை எப்படி நீட்டுறான், ஹக் பண்ணுற மாதிரி. பட் நம்ம ஜங்குக்கு பார்க்குறான். நம்ம டேங்கை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே திரும்பி அந்த பெட்லேயே படுத்துக்கிறான். ஆனால் டேங் பக்கம் திரும்பாமல் செவத்தை பார்த்த மாதிரி திரும்பி படுத்துருக்கான். நம்ம டேங் தான் ரொம்ப கோவமாக இருக்கியோ, பொத்திட்டு தூங்கிட்டுட்டேன், மிதிச்சிடுவேன். வேணாண்டா, காலையில் மிதிச்சதே என்னால் வலி தாங்க முடியல, இப்போயும் நீ மிதிச்சிட்டேன்னா அப்புறம் கூட யார் பண்ணுவா? ஒரு மயிரும் பிடுங்க தவளை, பொத்திட்டு தூங்குடா அப்படின்ட்டு ஜங்குக்கு செம்ம காண்டில் நம்ம டேங்க கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ டேங் தான் அப்படியே ஜங்குக்கு பேக்கப் பண்ணுற மாதிரி வர. ஏய் கையிடுறா, கையெடுண்ண. எதுக்குடா இவ்வளோ கோவம்? என்ன பண்ணட்டே அவங்க நீ என்ன தானே பேபி பாயிண்ட் இருந்த இத்தனை நாளா? ஆனால் இன்னைக்கு எவனையோ ஒருத்தனை பேபி பாய் ஆக்குறதுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் காலேஜில். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த நோட்டீஸை கொண்டு வந்து என்கிட்டயே கொடுக்க சொல்வ? அந்த மாமா பசங்களும் கொடுத்துட்ருக்குறானுங்க. டேய் ஜிமின் என் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டு தான்டா, ஒத்துக்கிறேன். அதுக்குன்னா நீ பண்ணுற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்தா மாமா பையன்தான் அவன் அப்படின்ற மாதிரி ஜங்கு கோவமாக சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் மூஞ்சி திருப்பிக்கிறான். அங்கே தான் அப்படியே நல்லா பேக்கப் பண்ணிக்கிட்டு, நேற்று நீ என்ன பண்ண? என்னை எவ்வளோ பொசசிவ் ஆக்குனேன். என்ன பொசசிவ் ஆக்குனேன்? நான் உன்னை பொசசிவ் ஆக்குனேன், அவ்வளோதான். நான் என்னடா பண்ணேன்? நான் தான் சொன்னேன்ல ஜிம்மில் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணாதுன்னு. அங்கே இருந்த சிரிக்கிங்க எல்லாரும் உன்னை எப்படி பார்த்துட்டு இருந்தாளுங்க. நான் சொல்ல கேட்காம நீ ஜிம்மில் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண. நான் என் வேலையை காட்டிட்டேன். அது ஜிம்மு. அங்கே இருந்ததே 4 பேர். அதில் 2 பேர் நம்ம, ஒருத்தவங்க கோச்சு, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். ஆனால் நீ மொத்த காலேஜையும் கூப்பிட்ருக்க உன்னோட பேபி பாய் ஆகிறதுக்கு. 4 பேரோ 4000 பேரோ பொசசிவ் ஒன்று தான் ஜங்குக். உனக்கு இன்னைக்கு வந்தது பொசசிவ்னா எனக்கு நேற்று வந்தது பொசசிவ். நான் இன்னொருத்தனை பேபி பாய்னு சொல்லும் போதே உனக்கு கோவம் வருது. சொல்லக்கூட இல்லை, யார் அடுத்து அப்படின்னு தான் கேட்டேன். நீ அதுக்கே கோவப்படுற. ஆனால் நீ உன் மொத்த உடம்பையும்
அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுறா. அந்த கோச்சு கூட நான் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். டேய் ஜிம்முக்கு போகிறேன்டா, உடம்புனா அப்படி தான் இருக்கும். நீ அப்படி தலை கும்பலுக்குன்னு ஏற்றுறது எனக்காக, ஊரில் இருக்கிறவனுங்களாம் பார்க்குறதுக்காக இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயம். இதுக்காக நீ உனக்கு இது பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உனக்கு என் மேலே இருக்க பொசசிவ் தான் எனக்கும் உன் மேலே இருக்கு. உன்னை விட அதிகமாகவே இருக்கு. நான் அத்தனை போய்ட்டு ஃப்ளோட் பண்ணுறேன், எனக்கு தெரியாதா? என் ஜங்குக்கா எந்த இடத்துல காண்டாவான், எந்த இடத்துல என்ன ஃப்ரீயாக விடுவான்னு எனக்கு தெரியாதா? நீ வெறுப்பாகணும் தானே இன்றைக்கி நான் இவ்வளோ பண்ணுது. ஆனால் அடிப்பேன்னு நினைக்கல. கைடு அவனே தொட்ட கொண்டுடுவோண்ணா, இன்னைக்கு பட்னியாவே கடை. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அப்படி தானே சொல்வேன், பட்னியா கடை இன்னைக்கு. அப்போ நம்ம டேங் தான் அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். டேங் அப்படியே ஆப்போசிட் சைடில் படுத்துட்ருக்கான். ஆனால் ஜங்குக் எதுவுமே பேசல, ஒரு சின்ன சிரிப்பு. ஆனால் அதையும் அப்படியே அவன்கிட்ட காட்டாமல் மறைச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி படுக்கிறான். இப்போ ஜங்குக் தான் லைட்டாக தூக்கத்துலேருந்து முடிக்கிறான். அவனோட செஸ்ட்டை யாரோ போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கு. ஏய் டே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனா தெரியலையா? அது வந்து ஏட்டியாம் ஜங்குக் வேணாட்டியாம். இன்னைக்கு நான் உனக்கு எதுவும் கொடுக்குற ஐடியாவில் இல்லை, மரியாதை தள்ளிப்பிடுடா. டேய் வேணான்றல. டே என்னடா உன் டேடி எப்படி தான் காய போடுவியா? அப்படிலாம் காய போடக்கூடாதுடா. என் சொல்லல, என் பேபில, என் பேபி பாய்ல விடுடா. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் சாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அன்கட் டெலிகிராமில் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மினி தான் எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மினி ஒன் ஷாட் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நான் அன்கட் மட்டும் தான் கொடுக்கலான்னு நினச்சேன். சரி கொஞ்சமாக ஸ்டோரி ஆட் பண்ணிட்டு அப்புறமா கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டெப் பிரதர் கான்செப்டில் இப்படி தான் பண்ண நினச்சேன். அன்கட் கொடுத்துட்டு சும்மா ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டோரி கொடுக்கணும்னு நினச்சி, பட் அது அவ்வளோ பெருசாக ஒரு நானே யோசிக்கல. அன்கட்டை சாதி போட்டேன் லாஸ்ட் டைம். ஸோ மேபி இந்த டைம் நான் நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போகணும், நல்ல உள்ளங்களா. ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. டடா பாய்.